இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை அருளாளர் ஹம்லின் அவர்களுடைய நினைவு நாளைத்தை கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, இந்த அருளாளர் ஹம்லின் என்பவர் கிளேவாக்ஸ் நகரத்தினுடைய புனித பெர்னார்டு அவருடைய அன்பு சகோதரி. இருவருமே பணக்கார பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். புனித பெர்னார்டு என்பவர் சிஸ்டர்ஷியன் துறவு சபையினுடைய நிறுவனர்கள்ல ஒருவர் என்று நம்ம அவருடைய அன்பு தங்கை தான் இந்த அருளாளர் ஹம்லின் என்பவர். அருளாளர் ஹம்லின் அவர்களுடைய மற்ற சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் துறவு வாழ்வை மேற்கொண்ட நேரத்துல ஹம்லின் மட்டுமே திருமண வாழ்க்கையில ஈடுபடுகிறார். திருமணத்துல ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அருளாளர் ஹம்லின் ஒரு நாள் அவருடைய அன்பு சகோதரர் புனித பெர்னார்டு அவர்களை சந்திக்க சென்ற நேரத்துல ஆடம்பரத்தோடு வந்திருக்கிற தன்னுடைய தங்கையை சந்திக்க மறுக்கிறார் புனித பெர்னார்டு. அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரன் தன்னை சந்தித்தால் அவருடைய அறிவுரையின்படி தான் வாழ்வதாக வாக்களிக்கிறார் இந்த அருளாளர் ஹம்லின். அதற்கு பிறகு புனித பெர்னார்டு உலக வாழ்க்கையை பற்றியும் ஆடம்பரத்தினுடைய ஆபத்தை பற்றியும் இந்த அருளாளர் ஹம்லின் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரனுடைய அறிவுரையை கேட்ட இந்த அருளாளர் ஹம்லின் அரண்மனைக்கு சென்று தாட்சியோடும் எளிமையோடும் வாழத் தொடங்குகிறார். புனிதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விரும்புகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய கணவருடைய அனுமதியோடு துறவு வாழ்வை மேற்கொள்ள விரும்பி அருகிலிருந்து துறவு மடத்திற்கு சென்று ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்கிறார். தவ ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குகிறார். ஒருத்தல் முயற்சிகள் அதிகமாக செய்தார் என்றும் இந்த அருளாளர் ஹம்லின் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு புனிதத்தில் வாழ்ந்து தன்னுடைய அன்பு சகோதரர் புனித கிளேவாக்ஸ் நகரத்தினுடைய பெர்னார்டு அவர்களுடைய கரங்களிலேயே இறைவனடி சேர்ந்தார் என்று தான் இந்த அருளாளர் ஹம்லின் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சகோதர சகோதரிகளிடத்துல பகைமை இல்லாமல் ஒருவரிடத்துல அன்பு இருக்க வேண்டும் என்கிற முதல் அழகான ஒரு செய்தியையும், நம்முடைய இந்த ஆடம்பர வாழ்வு நிலையற்றது, நமக்கு நிலையான ஒரு வாழ்வு என்பது வெண்ணரசில் மட்டுமே இருக்கிறது என்கிற அழகான 2 செய்திகளைத்தான் இந்த அருளாளர் ஹம்லி நமக்கு கொண்டு வருகிறார். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல இயேசுவிடத்துல பெண் ஒருவர் வருகிறார். கிரேக்க பெண் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சீரிய பெனிசிய இனத்தை சார்ந்த ஒரு பெண் இயேசுவிடத்துல தன்னுடைய மகளை குணப்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொடுக்கிறார். தொடக்கத்துல இயேசு இந்த பெண்ணுடைய வேண்டுகோளை மறுக்கிறார் என்பது போலத்தான் விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லது இந்த பெண்ணுக்கான அந்த புதுமையை செய்வதற்கு ஆண்டவருக்கு இன்றைக்கு சித்தம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி முதலில் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் உணவளிக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையும் இயேசு இன்றைக்கு பயன்படுத்துகிறார். நம்மள ஒருவராக இருந்தால் உடனடியாக கோபப்பட்டு இருப்போம். முதலில் எனக்கு நீங்கள் ஏன் காலம் தாமதிக்கிறீர்கள், 2வது எதற்காக அமைதியாக இருக்கிறீர்கள், 3வது எதற்காக செய்ய மறுக்கிறீர்கள், 4வது செய்ய மறுத்தாலும் பரவாயில்லை, என்னை நாய்க்கு ஏன் ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் என்று இந்த பெண் கோபத்துல வெறுப்புல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல எதிர்வினை ஆற்றி இருக்கலாம். இயேசுவிடத்துல அவர் கோபப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பெண், இந்த தாய், இந்த நம்பிக்கையாளர் தன்னுடைய மகளுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல தொடர் முயற்சியோடு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற உணவினுடைய அந்த மேசையிலிருந்து சிந்துகிற சிறு ரொட்டி துண்டுகளை அந்த நாய்கள் ஒண்ணுமே அப்படி என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பு மிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை கண்டு வியந்து அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த சீரிய பெனிசிய இனத்து பெண்ணினுடைய மகள் இன்றைக்கு குணம் பெற்றாள் என்று தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இந்த பெண்ணை போல நாமும் பல்வேறு துன்பங்களோடும் பல்வேறு கவலையோடும் பல்வேறு கண்ணீரோடும் தேவைகளோடும் உடல் நலத்திற்கான ஒரு ஆசீர்வாதத்திற்காகவும் இயேசுவிடத்துல நம்ம செல்லுவோம். சில நேரங்களில் கடவுள் அமைதியாக இருப்பது போல தோன்றும், சில நேரங்களில் கடவுள் காலம் தாழ்த்துவது போல இருக்கும். விசுவாச வாழ்க்கையில, நம்பிக்கை வாழ்க்கையில இறைவன் அமைதியாக இருப்பது நம்மை தண்டிப்பதற்காக இல்லை, இறைவன் கால தாழ்த்துவது நமக்கான ஆசீர்வாதத்தை மறுப்பதற்காக இல்லை என்பதை இன்றைக்கு ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தொடர் துன்பங்கள், தொடர் வேதனைகள், தொடர் சவால்கள் வருகிற நேரத்துல விசுவாசத்துல நம்ம போராட வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற சொல்லுகிறது. ஜெப உதவிக்காக ஒரு பெண்மணி எனக்கு போன் செய்திருந்தார்.
அவர் சொல்லும் பொழுது, ஃபாதர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கடவுள் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி காலம் தாழ்த்துறாருன்னு தெரியல. ஏன் எங்க குடும்பத்திற்கு மட்டும் கடவுள் எங்களுடைய ஜெபங்களை கேட்காமல், இறை வேண்டலை கேட்காமல் அமைதியாகவே இருப்பது போல இருக்கிறது. எல்லோருமே நல்லா இருப்பது போல, எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டது போல உணர்கிறேன். ஆனால் எங்க குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு? அமைதியாவே இருக்கிறாரே கடவுள். எங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடையாதா? அப்படின்னு சொன்னார். அந்த அன்னைக்கு இந்த சீரிய பெனிசிய இனத்தினுடைய பெண்ணினுடைய உதாரணத்தை தான் கொடுத்தேன். ஆண்டவர் அமைதி காக்கிறார். ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார். ஆண்டவர் என்னால் உனக்கு இந்த அதிசயத்தை செய்ய முடியாது அப்படி என்று மறைமுகமாகவே இன்றைக்கு பதிலளிக்கிறார். இருந்தாலும் விசுவாச போராட்டத்துல இறைவன் அமைதியாக இருப்பது போல இருந்தாலும், இறைவன் காலம் தாழ்த்தினாலும், நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்ம போராடினால், இடைவிடாமல் ஜெபித்தால், தாட்சியோடு மன்றாடினால் நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற சொல்லுகிறது. விசுவாச போராட்டத்துல மனம் தளர்ந்து விடாமல் தாட்சியோடும் நம்பிக்கையோடும் தொடர்ந்து போராடுங்கள். இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.